பிஸ்மில்லா. இது மாலை 6 மணி. இது மன்னார்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு முன்னாடி உள்ள அரவத்தூருங்கிற ஒரு கிராமம். எல்லா இடத்துலையும் விவசாயம்லாம் முடிஞ்சிருச்சு, அறுவடை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த ஊரில் இன்னும் தொடர் ஓடிட்டுருக்குது. ஒரு விவசாயம் முடிஞ்சு அதுக்கு பிறகு நெல் போட்டிருக்காங்க. தண்ணியெல்லாம் நின்றுடுச்சு. இது மழை தண்ணீராக என்னென்னு தெரில, ஓடிட்டுருக்குது. கொஞ்சம் மழை தண்ணீர் தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு தண்ணீர் ஓட்டம் வேகம்லாம் இல்லை. அருமையான கிராமம், இயற்கை அழகு, பார்க்குறதுக்கு ரசனையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரசனைன்னு சொல்கிறத விட அது என்ன சொல்லுவாங்க, ரம்மியமாக இருக்கும். அழகு தோற்றம், அது அழகு தோற்றம். இதே பாருங்கள், ஒரு பூமி அந்த இடத்துல காலியாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியை ஒட்டி கூட எடுக்கக்கூடிய இடம் கூட, அந்த இடத்த கூட யூட்டிலைஸ் பண்ணி அழகாக அதில் இது பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சோண்டு இடம் தான் இது. ஒரு அகலம் ஒரு 50 அடி அகலம் இருக்கும். நீளம் சுமார் ஒரு 200 அடிக்கு போகணும்னு நினைக்கிறேன். 200 அடி கூட இருக்காது, ஒரு 150 வச்சுங்களேன். அந்த இடத்த கூட அழகாக போட்டு விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிராமத்துடைய ரோடுடைய அழகு பாருங்கள், என்ன அழகான ரோடு. இதுக்கு அடுத்து ஒரு கிராமத்து உள்ளே போகுது. அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் போட இருக்குது, செக்யூரிட்டி பாதுகாப்போடு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகான ஒரு கிராமங்களாக இருந்தாலும் அழகான ஒரு வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கிறதே பெரிய பாக்கியம்னு சொல்லணும். ரொம்ப அருமையான ஒரு நிம்மதியாக மக்கள் வாழ்கிறாங்க பாருங்கள். அந்த சைடு ஆடு விவசாயம், ஆடுகளை வளர்க்குறாங்க போல இருக்குது. ஆட்டு பண்ணை அந்த போகிறாங்க, ஆட்டை தான் பிடிக்க போகிறாங்க அவங்க. அந்த ஆடையும் ஜூம் பண்ணி காட்டுறாங்களேன், எப்படி இருக்குது ஆடு. நல்ல அழகான ஊராக இருக்குது, ரம்மியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. இயற்கை சூழல் நான் ரசிப்பேன். அதனால் நான் ரசித்ததை மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எடுத்து போகிறது. இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. மாடர்ன் உலகில் இந்த இதெல்லாம் கிடைக்காது. மாடர்னில் எல்லாம் என்ன ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவோம். என்னத்தை ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் இயற்கையாக இறைவன் கொடுத்த கிஃப்ட்டுங்கிறது தான். தானாக மழை வரும், அதில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தண்ணி ஓடும், தண்ணியில் அதில் வளரும் எல்லாமே. அந்த கிராமத்துலேயும் கூட அருமையான ரோடுகளை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இது நீண்ட நேரம் எடுக்கக்கூடிய வீடியோ இல்லை, எனக்கு அவ்வளோ ஒன்றும் சொல்லக்கூடிய லெவலில் இல்லை. சும்மா அப்படி பார்க்குறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த ரோட்லேயும் பஸ்ஸு வருது, ஏதோ ஊருக்கு இது போகுது. அவர்த்தூர்னு என்னமோ வருது. இந்த ஊருக்கு பேர் அவர்த்தூர்னு வருது கிராமம். இங்கேருந்து மன்னார்குடி ஒரு 5.5 கிலோமீட்ரு டவுனு. நல்லா அழகாக இருக்குது, இயற்கை சூழ்நிலை நல்லா அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இது தண்ணி மாத்திரம் வர்ற தண்ணியை தேக்கி வச்சாலே போதும். தண்ணியை தேக்கி வைக்காமல் அப்படி விட்டுறாங்களா, அதனால் அந்த தண்ணி எல்லாமே போய் கலக்கிறது கடலில் தான் போய் கலக்குது. உதாரணமாக நாகூர் கடற்கரை பாருங்களேன். நாகூருக்கு முன்னே அந்தன புண்ணியம்லாக்கா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 4, 5, 6 போய் கிடக்குது. 5 ஆற்றுல உள்ள தண்ணி அங்கே போய் கடலில் போய் சேருது. அந்த தண்ணியை ஃபுல்லாக ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு கிராமங்களும் எடுத்து வச்சு நிறுத்தி வச்சுக்கலாம், குளத்தில் தேக்கி வைக்கலாம். அதான் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு என்னுடைய கேள்வி. ஓகே, மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறது. இது யூடியூப் சேனலுக்காக ரெக்கார்டிங் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டு 8/5/2025. இந்த கிராமத்துடைய ரோடு கூட அழகாக இருக்குது. அழகிய வருமானம் வரக்கூடிய ரோட்டை சொதப்பி வச்சுருக்காங்க. சொதப்பல்னாக்கா கொலவரி மங்கள் அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அது மாஷா அல்லாஹ். ஓகே, எனிஹவ் பார்த்தமைக்கு நன்றி. நான் ரசித்ததை மற்றவங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறது. இது வாழ்த்துக்கள். ஓகே.